12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் மறு மதிப்பீடு மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்தும் உரிய மதிப்பெண் வழங்காததால் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மாணவர் பள்ளி கல்வித்துறை மீது குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவர் பொன் ரவி நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் 183 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மறு மதிப்பீடு மற்றும் மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்தார். ஆனால் கணித பாடத்தில் தமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய 7 மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உரிய மதிப்பெண் வழங்கப்படாததால் பொறியியல் கலந்தாய்வுக்கான கட் ஆஃப் குறைந்து அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொன் ரவி வேதனை தெரிவித்துள்ளார். எனக்கு மேக்ஸுக்கு 183 மார்க் போட்டிருக்காங்க. எனக்கு 190 மார்க் வரும். 55 6 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி நான் எழுதியிருக்கேன். அதுக்கு 6 மார்க் போடணும். ஆனால் அதுக்கு 0 மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கு 59வது கொஸ்டினில் எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு 7 மார்க் போடணும். ஆனால் இவங்க 6 மார்க் தான் போட்டிருக்காங்க. அது எனக்கு 7 மார்க் டோட்டலில் கூடும். கட் ஆஃபில் 3.5 மார்க் கூடும். அதனால் அந்த 3.5 மார்க் கூடிச்சுன்னா எனக்கு திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் இதை பற்றி நான் பள்ளி கல்வித்துறையில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க எந்த ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுக்கலை.